எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. தேவன் அவர்கிட்ட என்னென்ன வேலையெல்லாம் சொல்லி செய்ய வேண்டியதா இருக்குது பாருங்களேன். ஒரு குயவன் வீட்டுக்கு போக சொல்றார். அங்க போய் பார்க்கும்போது அந்த குயவன் அந்த சக்கரத்துல மண்ணை வச்சு ஏதோ ஒரு பாத்திரம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த பாத்திரம் அவன் கையில உடைஞ்சு உடைஞ்சு போயின்னு இருக்குது. அவன் நினைச்ச அந்த ரூபத்துல அந்த பாத்திரத்தை செய்ய முடியாமல் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றார், இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. என்னுடைய கைகளுக்குள்ள அவங்க அடங்கி இருக்க மாட்டாங்க. நான் அவர்களை என்னுடைய சாயலுக்கு நேராக மாற்ற விரும்புகிறேன். அவர்கள் உடைக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. நான் அவர்களை மீண்டும் உருவாக்குவேன் என்பதாக தேவன் எரேமியாட்ட அவர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படி ஒரு உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. தேவனுடைய கைகளில் அடங்கி இருக்க முடியாத ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. அவர் என்ன சொல்லணும், நான் என்ன செய்யணும் என்பதாக இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களும் சரி ரட்சிக்கப்படாதவங்களும் சரி அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு பாத்திரமாக வணைந்து கொள்ள விரும்பியும் அவரால் அந்த பாத்திரமாக நம்மை மாற்ற முடியாமல் இருப்பதற்கான காரணம், நான் அந்த குயவனுடைய கைகளில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு களிமண்ணாக இல்லாமல் இருக்கிறேன்.